வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இப்போ நான் கோபி 65 பண்ணுறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. அதில் இந்த அளவு உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு இந்த காலிஃப்ளவர்லாம் அதில் நான் போட்டுக்கிறேன். கொதிச்சிட்டே இருக்கும்போது இந்த காலிஃப்ளவர் பாருங்கள், நான் வந்து நல்லா பெருசாக போட்டிருக்கேன். சும்மா ஆசைக்கு இந்த பக்கம் நல்லா ஃபுல்லாகவே எல்லாம் கட் பண்ணிடுவேன். இந்த பாருங்கள், காம்பு பக்கம் 4ஆக கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பெருசாக பொரிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதித்து ஒரு நல்ல இது போட்ட அடுத்த செகண்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் இது வந்து கொஞ்சம் தண்ணியோடு போட்டனால வெயிட் பண்ணுறேன். நல்லா தலப்புலன்னு கொதிக்கும் போது இதை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு ஒரு 5 டேபிள் ஸ்பூன், சிக்கன் 65 பொடி ஒரு 5-6 ஸ்பூனு. இது எல்லாமே வந்து அதில் சோக் ஆகுற மாதிரி நம்ம பெசரிக்கணும். பத்தலைன்னா நம்ம கடலை மாவோ அந்த மிளகாய் பொடி சிக்கன் 65 பொடி ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காரமாக இருந்துச்சுன்னா கடலை மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணுங்கள். காரம் கம்மியாக இருந்தால் 65 ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நான் இதிலேருந்து காலிஃப்ளவர் எடுத்து இதில் போட்டு பெசர போகிறேன். பெசரிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து கோபி 65 பொடி இருக்குது, என்ன வேணாலும் போட்டுக்கலாம். டக்குன்னு வீட்டில் இருக்கிறத வச்சு 65 மாதிரி பண்ணுறதுக்கு இதை நான் காமிக்கிறேன். கடலை மாவு போட்டுக்கலாம், அரிசி மாவு போட்டுக்கலாம், மைதா மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு சில்லி பொடி போட்டு கலந்துக்க வேண்டியது. இந்த மாதிரி பசரி வச்சுக்கணும். அவ்வளோதான். மூணு நிமிஷம் தான் பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். பொரிச்சிக்கலாம். எடுத்துக்கிறேன். அடுத்தது போடுறேன். அவ்வளோதான். இதை பொரிச்சிட்டு நான் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. எம்மியான கோபி 65 சூப்பராக ரெடியாக இருக்குது. இது மாதிரி பெருசாக போட்டோம்னா நமக்கு கெஸ்ட்டு வரும்போது ஒவ்வொரு பீஸ் வச்சு சாப்பாடு கொடுக்கலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.